ورسوله الكريم وما بعد. الحمد لله. அல்லாஹ்வுடைய பெருங்கருணையால் 21வது தராவி தொழுகை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் அவருடைய தராவி தொழுகை கபூல் செய்வானாக. நம் நோன்புகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. மீதமுள்ள காலங்களில் ஆரோக்கியமாக நோன்பு வைப்பதற்கும் அவனை நின்று வணங்குவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹினுடைய பேரருளால் 20 நோன்புகள் முடிந்து 21வது நோன்பு ஆரம்பமாக இருக்கிறது. ரொம்ப வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. எப்படி 20 நோன்பு ஓடிச்சுன்னே தெரியல. காலங்கள் சுழன்று கொண்டிருக்கிறது. அதிலும் கடைசி 10 ரொம்ப வேகமாக ஓடிடும். கண்ணை மூடி துறக்கிறதுக்குள்ள லைலத்துல் கத்ருடைய இரவுல உட்காந்துருப்போம். அப்புறம் லைலத்துல் கத்ருடைய இரவை பற்றி பேசுறதுக்குள்ள ஈது பெருநாள் வந்துடும். குறிப்பாக இந்த கடைசி 10 நாள் மிகவும் சிறந்த ஒரு நாட்களாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானில் அதிலும் குறிப்பாக இந்த கடைசி 10 நாள் வந்து விட்டால் அல்லாஹுடைய தூதர் ஷத்த இசாரஹு தன்னுடைய வேட்டியை இருக்க கட்டி கொள்வார்கள் என்பதாக வருகிறது. இருக்க கட்டுவதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு வேளையில் முன்புறமாக இறங்குதல் என்பதற்கான அர்த்தம். ரமதானுடைய காலங்களில் இபாதத்து செய்கிறோம், தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம். குறிப்பாக இந்த 10 நாட்கள் வந்தவுடன் நம்முடைய இபாதத்துகளுடைய தரம் கூடிவிட வேண்டும். என்ன செய்கிறோமோ அதை கொஞ்சம் அதிகப்படுத்தி விட வேண்டும். ஒரு 100 முறை ஸலவாத்து சொல்லுகிறோம் என்று சொன்னால் 200 முறை, 200 முறை திக்ர் செய்கிறோம் என்று சொன்னால் 300 முறை, ஒரு நாளைக்கு ஒரு 5 தாள் குரானை ஓதுகிறோம் என்று சொன்னால் ஒரு 10 தாளாக. ஆக என்ன இபாதத்துகள் செய்கிறோமோ அந்த இபாதத்துகளுடைய தரம் அது இந்த 10 நாட்களில் கூடிவிட வேண்டும் என்பதாக சொல்லுவார்கள். அப்போ ரமதானுடைய காலங்கள் முடிகிற போது ஹத்தமை முடித்த நிலையிலே நாம் முடிக்க வேண்டும். பொதுவாக ரமதான்ல ஆர்வத்தோடு 10 நாள்ல குரான் எடுக்கிறவங்க அப்படியே போயிடும். அது அப்புறம் அந்த பாக்கி அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். ரமதான்ல குரானை முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாமலே போயிடும். இந்த 10 நாட்கள்ல எவ்வளவு குரான் திலாவத்துகள் செய்ய முடியுமோ, எவ்வளவு திக்ர்கள் செய்ய முடியுமோ, எவ்வளவு நஃபிலான இபாதத்துகள் செய்ய முடியுமோ இந்த 10 நாட்களில் அதிகமாக செய்வது என்பது அது அல்லாஹ் தஆலாவிடத்தில் மிகப்பெரிய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது என்பதாக சொன்னாங்க. அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் இந்த 10 நாட்களில் அதிகமாக நீங்கள் இப்படி துஆ செய்யுங்கள், அல்லாஹும்ம ஆத்திக்னா மினன்னார் வ அத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், நரகத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி எங்களை சொர்க்கத்திற்குள் நுழைய வைப்பாயாக. இந்த 10 நாட்களில் நரகத்தினுடைய விடுதலை என்பது கிடைக்கிறது. இன்னொரு ஹதீஸில் பெருமானார் சொன்னார்கள், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொல்லி காண்பித்தார்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபூன் கரீம். நீங்கள் இந்த இரவில் இந்த 10 நாட்களில் இப்படி துஆ செய்யுங்கள், யா அல்லாஹ், நீ மன்னிக்க கூடியவன், அஃபூன் கரீம், உன்னுடைய மன்னிப்பு என்பது சங்கையானது. துஹிப்புல் அஃப்வ, நீ மன்னிப்பை விரும்புபவன், ஃபஅஃபு அன்னி, எனவே என்னை மன்னித்து விடு. நீ மன்னிக்க கூடியவன், நீ மன்னிப்பை விரும்புபவன், எனவே என்னை மன்னித்து விடு. ஆக இந்த 10 நாட்களில் அதிகமாக பாவ மன்னிப்பை நாம் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்த கால பாவங்களை நினைத்து எத்தனையோ பாவங்கள் மூட்டை மூட்டையாக சுமந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பாவங்கள், சின்ன பாவங்கள், பெரிய பாவங்கள், யோசித்து பார்த்தால் அவரவர் யோசித்துக் கொள்ள வேண்டும். நான் கடந்த காலங்களில் எவ்வளவு பாவங்கள் செய்திருக்கிறேன். அப்ப அந்த பாவங்களுக்கெல்லாம் ஒரு பாவத்தை கரைக்கக்கூடிய ஒரு 10ஆக இந்த 10 இருக்கிறது. இந்த 10 இரவுகளில் குறிப்பாக இரவு வணக்கங்களில் நாம் நின்று தொழுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு முடியுதோ. தஹஜ்ஜுடைய நேரங்கள்ல பொதுவா எழுந்து அப்படியே தூக்கத்தோட தொழுகிறது இல்லாம இந்த 10 நாட்கள்ல கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து ஒரு 3:30க்கு எழுந்து அல்லது ஒரு 3 மணிக்கு எழுந்து இந்த 10 நாட்களில் தஹஜ்ஜுடைய தொழுகையினுடைய நேரத்தை அதிகப்படுத்துறது. ஒரு 4 ரக்காத் தொழுகை அப்படின்னு சொன்னா இந்த 10 நாட்கள்ல 8 ரக்காத்துகள். நான் ஆரம்பத்துல சொன்னது போல உங்களுடைய அமல்களை கூட்டுங்க. கண்ணு மூடி துறக்கிறதுக்குள்ளாக ஈது பெருநாள் வந்துடும். இப்போ பின்னால் வருத்தப்பட்டு அல்லாஹ் ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். வாழ்க்கையில இன்னொரு ரமதான், அடுத்த வருடம் ரமதான் இருப்போமா இல்லையான்னு தெரியல. கடந்த வருடம் எத்தனையோ ரமதான்ல இருந்தவர்கள் இந்த வருடம் இல்லை. அல்லாஹ் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். ஒரு ரமதானை அடையக்கூடிய, ஒரு ரமதானிலே லைலத்துல் கத்ரை பெறக்கூடிய இரவினுடைய அந்த சிறப்புகள் எல்லாம் நமக்கு தெரியும். அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான்.
அப்போ இந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தணும். வாய்ப்பை பயன்படுத்த தவறிட்டோம் அப்படின்னு சொன்னா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போல, யார் ரமதானை பெற்று அதிலே பாவ மன்னிப்பு பெறவில்லையோ அவர்களுக்கு என்னுடைய சாபம் உண்டாகட்டும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறான். இந்த 10 நாட்களில் நாம் இபாதத்துகளை கூட்ட வேண்டும். இபாதத்துகள் எவ்வளவு அதிகமாக செய்ய முடிகிறதோ செய்ய வேண்டும். அந்த வகையிலே நம்முடைய பள்ளியில் கூட இரவு தொழுகை ஏற்பாடு இருக்கிறது. ஒரு 3:45 இருந்து 4:15 வரைக்கும் ஒரு அரை மணி நேரம் தான். இரவு தொழுகை, தஹஜ்ஜுடைய தொழுகை, நின்று தொழுகிறோம், துவா கேட்கப்படுகிறது. பொதுவாக தனியா தொழுகிறது, தனியா தொழ முடியல அப்படின்னு சொன்னா பள்ளிக்கு வந்து தொழுகிறது. பள்ளியில ஏற்பாடு இருக்கிற போது பள்ளிக்கு வந்து தொழுகிறது. ஏதோ ஒரு 10 பேர் வந்தாங்க, 11 பேர் வந்தாங்க, அவ்வளவுதான். ஒரு ஏற்பாடு செஞ்சு அதுக்குன்னு ஒரு மெனக்கெட்டு வந்து நிற்கிற போது, ஒரு கூட்டம் வருகிற போது தான் எல்லோருக்கும் ஆர்வமாக இருக்கும். ஏதோ ஒரு 10ஓட 11ஓட அப்படியே நடக்காம, இது ஒரு சடங்காக இல்லாம, இது ஒரு பெரிய வணக்கமாக, ஒரு புரோஜனமாக கருதி நாம் பள்ளிவாசலுக்கு வந்து இபாதத்துக்காக வந்து நம்முடைய நேரங்களை ஒதுக்கிறது. வல்ல ரஹ்மான் அமல் செய்யக்கூடிய நல்ல நசீபை தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.